ஜூலை 2026 மாத வாக்குத்தத்த வசன தியானம். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம்: கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்ற போலவும் இருப்பார். ஏசாயா 58:11 எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் எங்களை நடத்தி வந்த உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்று இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசும். எங்கள் மனதை திறந்து உமது சத்தத்தை கேட்க உதவும். சோர்வடைந்தவர்களுக்கு பலன் கொடு. நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தாரும். இந்த தியானத்தின் மூலம் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் கட்டளையிடும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்க்கையில் எல்லா நாட்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சில நாட்கள் சந்தோஷமாக இருக்கும், சில நாட்கள் சவால்கள் நிரம்பியதாக இருக்கும். சில நேரங்களில் நாம் ஜெபித்தும் பதில் கிடைக்காதது போல இருக்கும். சில சமயங்களில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டது போல இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில்தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு உற்சாகம் அளிக்கின்றன. இன்று நாம் தியானிக்க போகும் வசனம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை நினைவூட்டுகிறது. முதல் தலைப்பு: கர்த்தர் உன்னை இடைவிடாமல் நடத்துவார். இந்த வசனத்தின் முதல் பகுதி கர்த்தர் உன்னை இடைவிடாமல் நடத்துவார். நமது வாழ்க்கையில் பல முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகின்றன. எந்த வேலையை தேர்ந்தெடுப்பது, எந்த பாதையில் செல்ல வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று குழப்பம் ஏற்படலாம். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் பயணம் செய்த போது அவர்களுக்கு வரைபடம் இல்லை. ஆனால் தேவன் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். அதேபோல் இன்று நமக்கும் தேவன் வழிகாட்டியாக இருக்கிறார். நாம் நாளைய தினத்தை அறியாமல் இருக்கலாம், ஆனால் நாளைய தினத்தை அறிந்தவர் நம்மோடு இருக்கிறார். எனவே பயப்படாமல் அவரை நம்பி முன்னேறுவோம். இரண்டாம் தலைப்பு: வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். இந்த வசனத்தில் தேவன் வறட்சியான காலங்களை மறுக்கவில்லை. வறட்சி வரும் என்று கூறுகிறார். ஆனால் அந்த வறட்சியில் நம்மை தனியாக விடமாட்டேன் என்றும் கூறுகிறார். இன்று பலர் மனசோர்வுடன் இருக்கிறார்கள். குடும்ப பிரச்சனைகளால் வேதனைப்படுகிறார்கள். பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்கள். ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். உலகம் தரும் மகிழ்ச்சி தற்காலிகமானது, ஆனால் தேவன் தரும் சமாதானம் நிலையானது. ஒரு சிறிய எடுத்துக்காட்டு: ஒரு செடி வெயிலில் வாடி போக தொடங்கியது. அதற்கு வெளியே பார்த்தால் உயிர் இல்லை போல தோன்றியது. ஆனால் அதன் வேர் ஆழமாக தண்ணீரை அடைந்திருந்ததால் சில நாட்களில் மீண்டும் பசுமையாக மாறியது. அதே போல வெளிப்புற சூழ்நிலைகள் நம்மை பாதித்தாலும் தேவனில் வேரூன்றி இருந்தால் நாம் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். மூன்றாவது தலைப்பு: உன் எலும்புகளை பலப்படுத்துவார். வேதாகமத்தில் எலும்புகள் என்பது பலன் மற்றும் உறுதியை குறிக்கிறது. சில நேரங்களில் உடல் சோர்வடையலாம், சில நேரங்களில் மனம் சோர்வடையலாம், சில நேரங்களில் விசுவாசமும் பலவீனமாகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கூறுகிறார். தேவன் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். நாம் முடியாதது என்று நினைக்கும் இடத்தில் அவர் புதிய பலனை தருகிறார். நான்காவது தலைப்பு: நீர்ப்பாய்ச்சப்பட்ட தோட்டம் போலும் இருப்பாய். ஒரு தோட்டம் அழகாக இருக்க தொடர்ந்து தண்ணீர் தேவை. தண்ணீர் இல்லாத தோட்டம் வாடிவிடும். அதேபோல் தேவனோடு உறவில் இல்லாத வாழ்க்கை ஆவிக்குரிய வறட்சியை சந்திக்கும். ஆனால் தேவனோடு இணைந்திருக்கும் வாழ்க்கை கனி கொடுக்கிறது, வளர்கிறது, பிறருக்கு ஆசீர்வாதமாகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையிலும் ஜெபத்திலும் நிலைத்திருந்தால் நமது வாழ்க்கை பசுமையாக தோட்டமாக மாறும். ஐந்தாவது தலைப்பு: வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். இது இந்த வசனத்தின் உச்சக்கட்ட ஆசீர்வாதம். நீரூற்று என்பது தொடர்ந்து தண்ணீர் கொடுக்கும் இடம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக மட்டுமல்ல, பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றவும் விரும்புகிறார். நமது வாழ்க்கை நம்பிக்கையற்றவர்களுக்கு
நம்பிக்கையாகவும், சோர்ந்து போனவர்களுக்கு ஆறுதலாகவும், இருளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபை நம்முள் ஓடும்போது நாம் வற்றாத நீரூற்றாக மாறுகிறோம். இந்த மாதத்துக்கான தீர்மானம்: ஒவ்வொரு நாளும் வேதாகமம் வாசிப்போம். தினமும் ஜெபத்தில் நேரம் செலவிடுவோம். ஒருவரையாவது உற்சாகப்படுத்துவோம். தேவனுடைய வழிநடத்துதலை எதிர்பார்ப்போம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மீது வைத்துள்ள விசுவாசத்தை விடாமல் இருப்போம். அன்பானவர்களே, இந்த மாதத்தில் நீங்கள் எந்த வறட்சியான சூழ்நிலையை கடந்தாலும் தேவன் உங்களை இடைவிடாமல் நடத்துவார். அவர் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சப்பட்ட தோட்டம் போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பீர்கள். தேவனுடைய கிருபை இந்த மாதம் முழுவதும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோமா? எல்லா ஊற்றுக்கும் உறைவிடமாய் இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக உமக்கு நன்றி. இந்த மாதத்தில் எங்கள் வாழ்க்கை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வறட்சியான சூழ்நிலைகளில் இருப்பவர்களை தேற்றும், சோர்வடைந்தவர்களை பலப்படுத்தும், குழப்பத்தில் இருப்பவர்களை வழி நடத்தும். எங்கள் வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சப்பட்ட தோட்டமாகவும் வற்றாத நீரூற்றாகவும் மாற்றும். இந்த மாதம் முழுவதும் உமது சமாதானமும் பாதுகாப்பும் எங்களோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். இந்த மாத வாக்குத்தத்த வசன தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஃபெய்த் வித் சந்தோஷ் என்ற யூடியூப் சேனலை தொடர்ந்து ஒத்துழைப்பு தாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.